We move on to syntax for loop. For counter variable in sequence. In this statement, for is a keyword, counter variable is a variable, generally it is a variable. இது ஏன் கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறோன்னா லூப்பிங் இட் எக்ஸிக்யூட்ஸ் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஒரு தடவையும் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்காக இதை கவுண்டர் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் சீக்வன்ஸ், வாட் இஸ் மீன் சீக்வன்ஸ்? இட் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் தி அதர். Suppose the condition is true, the statements of block 1 will be executed. When the condition is false, it executes else statement, and the else statement is said to be as optional. வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். ஸோ ஃபார் லூப்லேயும் else statement is optional. If we need else statement, we can use. It is not compulsory to use else statement, but the else statement executes when the condition is false. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஃப்ளோ சார்ட்டில். A simple example, without else part and with else part of for loop. For loopல பாருங்க, for I in range அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ போன வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது என்ன ஸ்டெப் வேல்யூ, எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது எங்கே ஸ்டாப் பண்ணணும், அடுத்தது ஸ்டெப் வேல்யூ. தட் இஸ் ஸ்டார்ட்லேருந்து ஸ்டாப்புக்கு போகிறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸில் போகணுன்றதை மென்ஷன் பண்ணணும். தீஸ் த்ரீ ஆர் செட் டு பி எஸ் பேராமீட்டர்ஸ் ஆஃப் ஃபார் லூப். இந்த ப்ரோக்ராம் எதுக்கு அப்படின்னா டு பிரிண்ட் த ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எதில் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க, 2ல். எங்கே ஃபினிஷ் பண்ண சொல்கிறாங்க, 10. ஸோ 2லேருந்து 10 போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு எத்தனை ஸ்டெப்ஸ் போக சொல்கிறாங்க, 2. ஸோ இங்கே 3 பேராமீட்டர் இருக்குது. 2 ஸ்டார்ட் வேல்யூ, 10 ஸ்டாப் வேல்யூ அண்டு 2 ஸ்டெப் வேல்யூ. நம்ம எப்படி இனிஷியல் பார்ட், கண்டிஷன் பார்ட், இன்க்ரிமெண்ட் பார்ட் அப்படின்னு பார்த்துருப்போம் C++ல். த சேம் திங் ஃபாலோயிங் ஹியர் ஆல்சோ. ஆனால் இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம், ரேஞ்ச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி அடுத்த இதில் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபார் ஐ இன் ரேஞ்ச், ஐக்கு எந்த வேல்யூமே ஸ்பெசிஃபை பண்ணலை. ஐங்கிறது கவுண்டர் வேரியபிள், ஐக்கு எந்த வேல்யூவும் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஆனால் இங்கே ரேஞ்சில் ஐ என்ன எடுத்துக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 2, அது 10க்குள்ளே இருக்கா. ஸோ 2ங்கிற வேல்யூ ஸ்டார்ட் பண்ணி 10 வரைக்கும் போகணும், 2 ஸ்டெப்பாக போகணும். அப்போ 2ங்கிற வேல்யூ 10 அப்படிங்கிற வேல்யூக்குள்ளே இருக்கா. 2 ஸ்டார்ட் ஆகுது, 10ங்கிற வேல்யூக்குள்ளே இருக்கா. எஸ் இருக்குது அப்படின்னா த கண்டிஷன் இஸ் ட்ரூ, இட் கோஸ் டு ஃபார் ஸ்டேட்மெண்ட். ஃபாரில் என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஐ கொடுத்துருக்காங்களா. ஐயில் இப்போ என்ன வேல்யூ இருந்தது, 2. ஸோ 2 பிரிண்ட் ஆகிடுச்சு. எண்ட் ஈக்குவல் டு ஒரு சின்ன ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அப்போது கொட்டேஷனுக்குள்ளே என்ன இருக்கோ அது அப்படியே பிரிண்ட் ஆகும். அதனால் இந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் வந்திருக்கு. இப்போ லூப்பிங் இல்லையா, ஸோ திரும்ப கண்ட்ரோல் மேலே போகுது. இப்போ ஆல்ரெடி ஐயோட வேல்யூ 2 இருந்தது, இப்போ 2 + 2, ஏன்னா ஸ்டெப் வேல்யூ இருக்கு இல்லையா. ஸோ ஸ்டெப் வேல்யூ 2ன்றதுனால 2 + 2 which is equal to 4. The condition is 4 is in 10 அப்படின்னு அர்த்தம். அப்போ 10க்குள்ளே தான் அந்த 4 இருக்குது. கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப இதுக்குள்ளே வரும், திரும்ப பிரிண்ட் ஆகி 4 பிரிண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் எண்டு அந்த ஸ்பேஸ். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். எது வர வரைக்கும், 10 வர வரைக்கும். ஆனால் இங்கே ரேஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஞ்சோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி சின்டாக்ஸ் ஆஃப் ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட், ஸ்டாப், ஸ்டெப். இங்கே ஸ்டெப்பு வந்து ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராக்கெட்டில் எதெல்லாம் இருக்கோ இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். அப்போ என்ன அர்த்தம், ஸ்டெப் வேல்யூ நீங்கள் கொடுக்கலன்னா பை டிஃபால்ட் அது 1ன்னு எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2, 10, 1
இதில் 2 ஸ்டார்ட் வேல்யூ, 10 ஸ்டாப் வேல்யூ, 1 ஸ்டெப் வேல்யூ. இந்த 1 நான் கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்? 2, 10 இது மட்டும் நான் கொடுத்தேன்னா 2ல் ஆரம்பித்து 10 வரைக்கும் 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வரைக்கும் ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் ஆகும். இதே நான் கொடுத்தேன் 2, 10, 2 கொடுத்தேன்னா 2 ஸ்டெப் வேல்யூ, அப்போ 2, 4, 6, 8 அப்படின்னு வரும். ரேஞ்ச் ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நான் என்ன ஃபைனல் வேல்யூ கொடுக்குறேனோ அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன விஷயம். The counter variable mentioned in the syntax is similar to the counter variable we used in for loop. C++ல நாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா counter variable, the same concept is used here also in Python. And the sequence, what is by sequence? One after the other, and the sequence refers to initial value, final value and increment value. Usually in Python, for loop uses the range function. ஸோ ஃபார் லூப் எந்த ஃபங்க்ஷனோடு தான் இருக்கும்? ரேஞ்ச் ஃபங்க்ஷன். எதுக்காகன்னா டு ஸ்பெசிஃபை தி இனிஷியல் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் வேல்யூ. நம்ம அங்கே வந்து ஃபார்க்குள்ளே i = 0, i less than என்ன i ++ கொடுப்போம் இல்லையா, அப்படி கொடுக்காம இங்கே ரேஞ்சுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக இதை கொடுக்குறோம். பட் ரேஞ்ச் என்ன பண்ணும்? ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் -1 அப்படின்னு அர்த்தம். 10ல் நிறுத்தணும்னு சொன்னால் 9லேயே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் ரேஞ்சோட ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், ஸ்டார்ட்டுங்கிறது இட் ரெஃபர்ஸ் டு இனிஷியல் வேல்யூ, ஸ்டாப்புங்கிறது ஃபைனல் வேல்யூ, ஸ்டெப் அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் வேல்யூ. இப்போ நான் 2, 10, 2 கொடுக்குறேன்னா 2 ஸ்டார்ட் வேல்யூ, 10 ஸ்டாப் வேல்யூ, 2 ஸ்டெப் வேல்யூ. அப்போ 2 அடுத்தது எங்கே போகணும்? 4க்கு அப்புறம் 6, 8 இதோட ஸ்டாப் ஆகிடும். ஏன்னா 10க்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்லேயே ஸ்டாப் ஆகிடும். அதுதான் யாரோட வேலை? ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட வேலை. அதுதான் இங்கே சொல்லியிருந்தாங்க. த ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டில் ஸ்டாப் -1. அப்போ நீங்கள் யோசிக்கலாம், 10 - 1ன்னா 9 தானே வரணும். இங்கே ஸ்டெப் வேல்யூ 2 இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 10 - 2 அப்படின்னு அர்த்தம். ஸோ எங்கேயே ஸ்டாப் ஆகிடுது? 8ல் ஸ்டாப் ஆகிடுது. அதனால தான் நமக்கு இந்த இடத்துல 8ல் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதே கான்செப்டு இங்கே எல்ஸ் பார்ட்டோட யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபார் i in range 2, 10, 2 ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டெப் 2 ஜம்ப் பண்ணிட்டே போகணும். எப்போ வரைக்கும்? 10 வரைக்கும். 10ன்னா 10க்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும், அதாவது 8 வரைக்கும். சப்போஸ் ஃபால்ஸ் அப்படின்னா எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகுமா? அப்போ அந்த எல்ஸ் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? எண்ட் ஆஃப் தி லூப் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் 2, 4, 6, 8 வந்திருக்கு, எண்ட் ஆஃப் தி லூப்பும் வந்திருக்கு. கிளியர்? இங்கே எண்ட் ஆஃப் தி லூப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வரல, ஏன்னா ஃபால்ஸ்னால் நேராக வெளியில் வருது. ஆனால் இங்கே ஃபால்ஸ் அப்படின்னா நேராக எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். எல்ஸ் பார்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது? பிரிண்ட். எல்ஸ்லேயும் கோலன் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்குது. நிறைய பேர் அன்றைக்கி இஃப் எழுதும்போது அந்த கோலன் சிம்பிளே மென்ஷன் பண்ணலை. ஸோ இதில் கண்டிப்பாக பார்த்து சின்டாக்ஸ் தப்பு இல்லாமல் எழுதுங்க. கிளியர்? ரேஞ்ச் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் 1, 30, 1. அப்போ 1 என்ன? 1ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 30ங்கிறது எண்ட் வேல்யூ. 1 இந்த ஸ்டெப் வேல்யூ வந்து ஆப்ஷனல். நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் ஒவ்வொன்றா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். எனக்கு 2 இன்க்ரிமெண்ட் ஆகணுன்னா தான் நான் 2 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் 1ன்றது ஸ்டார்ட் வேல்யூ, 30 எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ 1. இட் வில் ஸ்டார்ட் த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் ஃப்ரம் 1 and 29 அண்ட் எண்ட் at 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் பை எண்ட் at 29? ரேஞ்ச் என்ன பண்ணும்? -1, அதாவது எண்ட் வேல்யூலேருந்து ஒரு வேல்யூ முன்னாடியே ஸ்டாப் ஆகிடும். அதை திரும்பவும் இங்கே உங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்காங்க. ரிமெம்பர், ஆல்வேஸ் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வில் ஒர்க்
till stop minus 1 value. அப்போ ஸ்டாப் வேல்யூ 30, அதில் மைனஸ் பண்ணால் இதுலேயே ஸ்டாப் ஆகிடணும், 29ல் ஸ்டாப் ஆகிடணும். அடுத்தது பாருங்கள், 232 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2ல் ஸ்டார்ட் பண்ணி 30ல் முடியணும். ஆனால் ஒரு தடவையும் இன்க்ரிமெண்ட் 2 போகணும். அப்போ 30ல் முடியுமா? நோ, 28ல் முடிஞ்சிடும். அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஸ்டார்ட் வேல்யூ 30, ஸ்டாப் வேல்யூ 3, ஸ்டெப் வேல்யூ -3, டிக்ரிமெண்ட் ஆர்டர். அப்போ 30, 27, அடுத்து 24, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் 3ல் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 3க்கு முன்னாடி நம்பர் என்னவாக இருக்கும்? 6. 6க்கு அப்புறம் 3 வரணும். ஸோ 3 வரக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகணும். அதனால தான் இங்கே 6ல் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்து பாருங்கள், ரேஞ்ச் 20. அப்போ 20ன்னு சொல்லும்போது இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் எண்ட். இப்படியும் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ இட் இஸ் கன்சிடர்ட் த வேல்யூ as 20. அப்போ 20ன்னா பை டிஃபால்ட் இனிஷியல் வேல்யூ 1. சாரி, பை டிஃபால்ட் த இனிஷியல் வேல்யூ இஸ் 0. அப்போ 0ல் ஸ்டார்ட் ஆகிட்டு இதில் முடியும், 19ல் முடியும். ஸ்டெப் வேல்யூ 1. ஸோ என்ன வரும்? 0, 1, 2, 3 அப் டு நமக்கு 19ல் ஸ்டாப் ஆகும். கண்டிப்பாக இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அதனால் ரேஞ்ச் ஃபங்க்ஷனை பார்த்துக்கோங்க.